வணக்கம்ப்பா. இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, துணியோடு சேர்ந்த உளுந்து, அந்த உளுந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. அதை நம்ம அப்படியே தொலியை எடுக்காமலே அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி நம்ம தோசை சுட்டுக்கலாம். அப்புறம் களி செய்யலாம். உளுந்தங்களி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்து செய்யலாம். உளுந்தங்களி செய்யலாம், உளுந்தங்கஞ்சி செய்யலாம். அப்புறம் உளுந்த வடை கூட எப்போயா ஒரு நாளைக்கு உளுந்த வடை கருப்பு தோல் உளுந்தோடு நீங்கள் செய்யலாம். இப்படி செஞ்சு அப்புறம் சட்னி துவையில்லாமல் அரைக்கலாம். சட்னி இட்லி தோசைக்கு சட்னி கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சீங்கன்னா பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருந்தால் சரியாகி, மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த இடுப்பு வலிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடுப்பு வலியும் வராது. அதனால் நீங்கள் தொழி உளுந்து அடிக்கடி சேர்த்து பாருங்கள். இப்போ புதினா தவை வச்சா கூட தொழி உளுந்து வச்சு சேர்த்து